வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். எண்ணூர் ஆலையில் வாயு கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த சிகிச்சை பெறுபவர்களிடம் அமைச்சர் நலம் விசாரித்திருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நள்ளிரவில் ஏற்பட்ட வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களோடு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வாயு கசிவால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை பார்த்து நலம் விசாரித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். நேற்று நள்ளிரவில் எண்ணூரில் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவினால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த பாதிப்படைந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலம் விசாரித்து வருகிறார். உடனுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுகன்யா. நள்ளிரவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாயு கசிவினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களோடு அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அங்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? அமைச்சரோடு வேறு யாரெல்லாம் உடன் இருக்கிறாங்க? எண்ணூரில் நேற்று வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களில் 6 பேர் அரசு ஸ்டான்லி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பாலாஜி தலைமையில் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த 6 பேரையும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்தார். அவங்க உடல்நலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சம்பந்தப்பட்ட சிகிச்சை இருக்கக்கூடிய நபர்களிடமும் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்திடமும் கேட்டிருந்திருக்கிறார். இவர்கள் 6 பேருமே தற்போது ஓரளவுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கிறார்கள். யாருக்கும் எந்தவிதமான தீவிர பாதிப்புகளும் இல்லை என்பதை அவர் நேரில் கேட்டறிந்து உறுதி செய்திருக்கிறார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களிடம் உடல்நலம் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டிருந்தார். அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகன்யா. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.